வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போதை பழக்கத்தை தடுத்து நிறுத்த தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம். காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தகவல். இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு. தேர்தல் பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு. புதுவையில் 11 மாநிலங்களில் 5ஆம் தேதி நடைபெறுகிறது நீட் தேர்வு. 5000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். ரயில் நிலையத்தில் காவல்துறை அதிரடி சோதனை. கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் திடீர் தீ விபத்து. காவல்துறை தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். பெத்திசெட்டிப்பேட் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் உட்பிரகாரத்தில் நவகிரகங்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குரு பெயர்ச்சியையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மறைந்த திமுக பிரமுகர் சடகோபன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த திமுக பிரமுகர் சடகோபன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுஷ்டிக்கப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு லெனில் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சடகோபன் படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியின் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் சந்திப்பு மற்றும் காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியின் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் சந்திப்பு மற்றும் காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸின் பிறந்தநாள் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையிலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி,
புதுச்சேரி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏவி சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையிலும் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் தமிழரசி, முன்னாள் கவுன்சிலர், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், திமுக தொகுதி செயலாளர் சிவக்குமார், விடுதலை சிறுத்தை தொகுதி செயலாளர் அசோக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் செல்வம், பார்த்திபன், சிறப்பு அழைப்பாளர்கள் லக்ஷ்மணன், செல்வராஜ், கோதண்டராமன், வினோத், வார் ரூம் பொறுப்பாளர் சுரேஷ், இலக்கிய அணி தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராசு, இளைஞர் காங்கிரஸ் அன்பரசன், சோசியல் மீடியா பாலாஜி, மாநில காங்கிரஸ் மகளிர் நிர்வாகிகள் ஜெயலட்சுமி, சித்ரா பாலாஜி, பானு மற்றும் தொகுதி மகளிர் தலைவி கமலா மற்றும் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை சாரம் ரவிச்சந்திரன், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர். ஒரு கரகோஷத்தோடு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். எல்லாம் பலமா கைப்பற்றலாம். நிறுத்தலாம். சார் இங்க பாருங்க சார். இறைவா சார் நன்றி இவர் எம்பி ரிசர்வேஷன் மாற்றி அவர் முடிக்க பார்த்தா அதுல ஒரு சிறப்பு என்ன காமராஜர் பேர்ல ஒரு தொகுதி இருக்குதுன்னு சொல்லி சிறப்பு. கல்வி கல்வி அவர் செஞ்ச புண்ணியத்தில் தான் இந்த வெற்றிலாம் நடந்துட்டு கூட நாங்கள் சொல்லுவோம். நான் மட்டும் சொல்ல பலரும் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அமைச்சர் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. சிறிய மாநிலமா இருந்தாலும் என்ஆர் காங்கிரஸ் என்பது உங்களுக்கு தெரியும். அதை தீர்த்து வைப்பா, ரேஷன் கடைகளை தரப்பா, இப்படியாக பல காரியங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியம், இந்த புதுச்சேரி மாநிலத்தை நிதி கவியை சேர்த்தால்தான் அதிக நிதி வரும். ஆனா இதுவரை சேர்க்கவே முடியல. இந்த 3 ஆண்டுகள்ல, இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் இல்லை. அப்போ அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. மாணிக்கம் என்று சொல்லுவார்கள். தந்தைக்கு சொன்னதா இவருக்கு சொன்னதா என்று தெரியவில்லை. முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டது. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பழங்கள் ஆகியவை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழங்கள் வழங்கினார். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பிறந்த நாள். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். திமுக புதுவை மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி
மாநில திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் பழச்சாறு வகைகள் மற்றும் கேக்கு வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம் அறையில் படுத்து தூங்கிய போதை ஆசாமி. புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தினம்தோறும் பலர் வருகின்றனர். அதேபோன்று பல்வேறு வெளிமாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பணிகளையும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவிலிருந்து ரயில் மூலம் புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த ஒருவர் வில்லியனூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த பணத்திற்கு மது குடித்துவிட்டு வந்த முதியவர் மது போதையில் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்கள் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் படுத்து தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஏடிஎம்மின் ஏசி அறையில் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையை தலைக்கு சொகுசாக வைத்துக் கொண்டு முதியவர் படுத்து ஆசுவாசமாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை தட்டி எழுப்பிய காவல்துறையினர், இது ஏடிஎம் அறை, இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, உடனடியாக கிளம்புங்கள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கேரளாவிலிருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை, அதனால் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவரை அங்கிருந்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்மிற்குள் சென்று பணம் எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. போதை பழக்கத்தை தடுத்து நிறுத்த தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா, புதுவையில் போதை மருந்து தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்தார். கடந்த 4 மாதங்களில் 60 வழக்குகள் பதிவு செய்து 166 ஸ்டாம்ப் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், ரவுடிகள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இடையிலான தொடர்பை உடைக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்காது என்றும், மாணவர்களிடையே போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் காவல்துறை முன்னெடுத்துள்ளதாகவும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தெரிவித்துள்ளார். வரும் 5ஆம் தேதி புதுவையில் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது. சுமார் 5000 மாணவர்கள் புதுவையில் தேர்வு எழுத உள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உட்பட மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வருகிற 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 24 லட்சம் பேர் தேர்வெழுதுகின்றனர். புதுவையில் 5000 மாணவர்கள் தேர்வெழுதுகின்றனர். இந்த ஆண்டு தேர்வு மைய நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்தந்த மாநில மாணவர்கள் அந்த மாநில தேர்வு மையங்களில் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் நீட் தேர்விற்கு 7 மையங்களும், காரைக்காலில் 2, மாஹி, ஏனாமில் தலா 1 மையம் என மொத்தம் 11 மையங்களில் மாணவர்கள் தேர்வெழுதுகின்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை
ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector by அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. Acer பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 7 எளிய மக்களுக்கு மே தினத்தை முன்னிட்டு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி. சரவணன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதியில் மீண்டும் களமிறங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை போற்றும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை சின்னமணிகுண்டு அருகே நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் 16 நபர்களுக்கு பூக்கடை வண்டி, 2 நபர்களுக்கு தட்டு வண்டி மற்றும் 1 நபருக்கு தள்ளுவண்டி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் நந்தா சரவணன் வழங்கினார். இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த திமுக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கைக்கொண்டு நன்மை பயப்படத்தை கைவிடுதல். சங்கரபரணி ஆற்றில் அதிபுஷ்பகரம் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பயிற்சி விழா சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கங்கையின் தங்கை என்று அழைக்கப்படும் புதுவை சங்கராபரணி ஆற்றின் கரையில் அகத்திய முனிவரால் அருளப்பட்ட திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றதாகும். குரு பெயர்ச்சியின் போது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் புஷ்கர விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் போது சங்கராபரணி ஆற்றின் கரையில் ஆதி புஷ்கரம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளிமாநிலங்களில் இருந்தும் உள்ளூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு குரு பெயர்ச்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பநீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கைவராக நதீஸ்வரருக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ச்சி ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்ச தீபம் விடப்பட்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு, கரசூர் கிராமங்களில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்பு விளைநிலங்களை கையகப்படுத்தியது. இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பின்றி மரங்கள் வளர்ந்து காடுகளாய் மாறியது. இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து செல்வது அடிக்கடி நிகழும். இந்த நிலையில் அங்குள்ள மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின.
தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்க முயன்றனர். வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருந்ததால் 1 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க காவல்துறையினர் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என சேதராப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் விதிமுறைகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீடு இடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நவகிரக குரு பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நவகிரக குரு பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் மாலை 5:19 மணிக்கு ஸ்ரீ குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களுக்கும் வெளி வளாகத்தில் இருக்கும் நவகிரகங்களுக்கும் யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பைரவர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் மற்றும் பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரர், கணபதி குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். மேலும் வேலைக்கு செல்பவர்கள், கூலி தொழிலாளர்கள் கோடை காலங்களில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதனால் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் பல்வேறு குளிர்ச்சியான பொருட்களை அருந்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை அருகே உள்ள ரயில் நிலையத்தில் ரயிலை சோதனையிட்ட வில்லியனூர் காவல்துறையினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தினம்தோறும் அரங்கேறி வருகிறது. மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 வாலிபர்கள் கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் கஞ்சா விற்பனை, கடத்தல் போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்று ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காவல்துறையினர் மோப்ப நாய்களின் உதவியுடன் கஞ்சா குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர். பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் சரண்யா முன்னிலையில் காவல்துறையினர் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர்.
ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்ஃபார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் ஆய்வாளர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். பிறகு இதுகுறித்து அவர் கூறுகையில், கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம். பெரும்பாலும் வெளிமாநிலங்களில் இருந்து ரயிலில் தான் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் தான் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம் என தெரிவித்தார். ரயில் நிலையத்தில் மட்டும் சோதனை செய்துவிட்டு விட்டுவிட்டால் ரயிலில் வருபவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆகையால் தான் ஓடும் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினோம். அப்போது வெளிமாநிலங்களில் இருந்து ஏதேனும் சந்தேகப்படும்படியாக பெட்டிகள், பார்சல்கள், பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம். இந்த சோதனையால் ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சூர்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு நாங்கள் டீமாக 3 டீமாக பிரிஞ்சு பல பகுதியில் நாங்கள் சோதனை பண்ணி ரவுடிகளையும் மற்ற ரவுடிகள் வீட்டில் இருக்கிற கஞ்சாவெல்லாம் பதிவு வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பல பகுதிகளில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதை பழக்கத்தை தடுத்து நிறுத்த தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம். காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தகவல். இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு. தேர்தல் பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு. புதுவையில் 11 மாநிலங்களில் 5ஆம் தேதி நடைபெறுகிறது நீட் தேர்வு. 5000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். ரயில் நிலையத்தில் காவல்துறை அதிரடி சோதனை. கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் திடீர் தீ விபத்து. காவல்துறை தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.